ஒரு துறவி அவரோட குரு கிட்ட போயிட்டு வாழ்க்கைன்னா என்ன குருவே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு ஒரு சிம்பிளான எளிமையான ஒரு தத்துவம் மட்டும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு தேநீர் வாழ்க்கைன்றது ஒரு தேநீர் குடிக்கிற நிகழ்வு தான் வாழ்க்கை அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க குருவே, புரியல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, வாழ்க்கைன்றது ஒரு தேநீர் எப்படி சூடா இருக்கும் போதும் அதை நாக்க சுட்டுக்காம அதே டைம்ல எப்படி லாபகமா பிடிச்சி அதை குடிக்கிறோம் அப்படின்றதுதான் வாழ்க்கை. அதே போல அந்த வாழ்க்கைன்றது நீ வாழ்ந்து முடிச்சுட்டு இளமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேமிச்சு வச்சு வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஆறி போன காப்பி மாதிரி அது ஒரு யூஸே கிடையாது. அதனால அவசரப்பட்டு உடனே ஒரே வயல குடிக்கணும்னு நினைச்சாலும் நாக்க சுட்டுப்ப. அதை எப்படி வாழ்க்கையை வாழும் போதே அழகா அதை லாபகமா நாக்க சுட்டுக்காம எப்படி அழகா பொறுமையா குடிக்கிறியோ, ஒரு சிப்பா வாழ்க்கைய வாழும் போதே குடிக்கிறியோ, அனுபவிக்கிறியோ, அதே மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா வாழ பின்னாடி வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சாலும் அது வேஸ்ட். அதுக்காக எடுத்த உடனே அவசரப்பட்டு பொறுமை இல்லாம அதை அணுகுனினாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது உனக்கு துன்பத்தை தான் தரும். அந்த டீயோட தேநீரோட சுவையை நீ அனுபவிக்க முடியாது. ஸோ வாழ்க்கைன்றது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிகழ்காலத்துல அதையும் ரசிச்சு அதுக்கு இடையிலயும் வாழ்க்கையை வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு.